அவருக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி பறிமுதல் செய்த பின்னரும் கூட சீமான் அவர்களை சீண்டி நான் கையிலே துப்பாக்கி கொண்டு செல்ல முடியுமாக இருந்திருந்தால் சுட்டிருப்பேன். சீமானும் மலையாள கலப்பாக இருந்தாலும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர், தமிழ் மக்களுக்காக செய்கின்றோம், தமிழுக்காக, ஈகத்துக்காக, பிரபாகரனுக்காக என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் ஒரு பொறுப்பற்ற முறையிலே தங்களிடையே இருக்கின்ற பதவியையும் திறமைகளையும் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய துப்பாக்கி இல்லாமலே அவருக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி பறிமுதல் செய்த பின்னரும் கூட சீமான் அவர்களை சீண்டி நான் கையிலே துப்பாக்கி கொண்டு செல்ல முடியுமாக இருந்திருந்தால் சுட்டிருப்பேன் என்று பகிரங்கமாக ஒரு கொலை மிரட்டலை பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார், அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கழிச்சிருந்தார். அண்ணே நல்லால நீங்கள் இந்தியாவில், நான் இந்தியாவுக்கு வரைக்கலைன்னா ஆயுதம் கொண்டு வரையிடாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில் இருந்தால் நான் உன்னை சுற்றுப்பேன்டா, நல்லால நீ இப்போது இந்தியாவில். பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டதன் காரணத்தினால் அதனை சட்ட சிக்கல் இல்லை என்று அவர் நினைத்து அதை குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர, ஆனால் அதை தாண்டி அவருக்கு ஒரு விஷப்பரீட்சை அல்லது ஒரு படும் சோதனை ஒன்று அவரை காத்திருக்கிறது. காரணம், அடுத்த முறை அவர் இந்தியாவுக்கு செல்லுகின்ற பொழுது விசாவுக்கு அவர் தூதரக ஆலயத்தை நாடினாராக இருந்தால் விசாவுக்கு அவருடைய விண்ணப்பம் ஒப்படைக்கப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக நிராகரிப்பார்கள். காரணம், கொலை அச்சுறுத்தல் என்ற போர்வைகள். இது ஏற்கனவே இந்தியாவிலே ஒரு தொலைக்காட்சியிலே பிரபல பொப் பாடகர் ஒருவர், ட்ரப் பாடகர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் சென்று புலிகளை பற்றி, பிரபாகரனை பற்றி பேசியதால் விசா மறுக்கப்பட்டு அவருடைய நிகழ்வு கூட சன் டிவி யாழ்ப்பாணத்துக்கு வந்து பதிவு செய்த நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்படியாக இருக்கின்ற திறமைசாலிகள் தான் தோன்றித்தனமாக தலைக்கணம் பிடித்து இப்படியான வார்த்தைகளை பிரயோகிப்பதன் காரணத்தினால், தன்னலத்திற்காக பாவிக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய திறமையும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் தடை செய்யப்படுகிறது. இவர்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று கூறுகிறார்கள், தமிழ் மக்களுக்காக செய்கின்றோம், தமிழுக்காக, ஈகத்துக்காக, பிரபாகரனுக்காக என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் ஒரு பொறுப்பற்ற முறையிலே தங்களிடையே இருக்கின்ற பதவியையும் திறமைகளையும் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படியான திறமைசாலிகள் பலர் இருக்கிறார்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஈகங்களை வைத்து மூலதனமாக அரசியல் நடத்தி கொண்டிருக்க. இருந்தாலும் கூட அருகே இருக்கின்ற நாடுகளில், அதுவும் சீமான் என்பவர் தமிழ்நாட்டிலே ஒரு பிரபல்யமானவர், அதுவும் தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சியாக இல்லாவிட்டாலும் இது கட்சிகள் அனைத்துக்கும் எதிராக நிற்கின்ற ஒரு எதிர்க்கட்சியாக சீமானின் பின்னால் இருக்கின்ற அந்த தொண்டர்களுமாக இருக்கிறார்கள். சீமானுடைய கொள்கை, பல கொள்கைகள் வரவேற்கத்தக்க கொள்கைகள், அதாவது இலவசம் இல்லை என்று பல கொள்கைகள், பசுமை புரட்சி, ஏழைகளின் கல்வி, விவசாயம், இப்படி பல விடயங்கள், தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கான விடயங்கள், வாக்குறுதிகள் அல்லது திட்டங்களை வைத்திருக்கிறார். இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ் மக்களால் குறைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கிராமத்தில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்களே தவிர அங்கேயும் இப்பொழுது செருவல்கள், கலப்படங்கள் தோன்றிவிட்டது. தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கின்ற சென்னையிலே கிட்டத்தட்ட 35-30% தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் ஒரு 500-600 வருடங்கள் இருந்த தெலுங்கர்கள், கன்னடர்கள் மற்றும் மலையாளிகள் என்றுதான் இருக்கிறார்கள். அரசாட்சியை பொறுத்தவரையிலேயும் டிஎன்கேயில் இருக்கின்ற அத்தனை பேரும் தெலுங்கர்களாக காட்டப்படுகிறார்கள். மற்றும் விஜயகாந்தனுடைய கட்சியும் அப்படி, வைகோவினுடைய கட்சி அப்படி. இப்படி தமிழை பற்றி பேசுகின்றவர்கள், தமிழ்நாட்டு தலைவராக இருந்தவர்கள், இருந்து கொண்டிருக்கிறவர்கள். விஜய் கூட அடிப்படையிலே அவர் வேறொரு மாநிலத்தை சேர்ந்த தகப்பன், தெலுங்கு மாநிலத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. சரி, நாங்கள் அடுத்து சீமானை பார்க்கின்ற, சீமானும் மலையாள கலப்பாக இருந்தாலும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர், அதுவும் ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழ் அந்த ஈகங்கள், இழப்புகள் இவற்றை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர். அவர் அதை வைத்து மூலதனமாக சிறிதரனை போல, கஜேந்திரகுமாரை போல அரசியல் நடத்தினாலும் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஈகங்கள், இழப்புகளை ஈரம் காயாமல் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி தந்திருப்பவர் சீமான் என்பதில் ஈழத்தமிழ்
ஈழத்தமிழ் மக்கள் கட்டாயம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். சீமானுடைய திட்டமும் விஜயோ தானோ வரலாம், மற்ற திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே வரக்கூடாது என்பதுதான் அது நடந்திருக்கிறது. சீமான் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, இருவரும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கையிலே போய்கொண்டிருக்கின்றவர்கள். இருந்தாலும் கூட இந்த துப்பாக்கியால் சுடுவேன் சீமானை என்ற அர்ச்சுனா அவர்களுடைய இப்படியான, அர்ச்சுனா மாத்திரமல்ல, வாகீசன் மாத்திரமல்ல, இப்படியானவர்கள் தேவையில்லாமல் தங்களுடைய வாய்களை எங்கே எப்படி சட்டத்திட்டங்களுக்கு அணுகி அந்தந்த நாட்டு சட்டத்திட்டம் அங்கே எதை தடை செய்யப்பட்டிருக்கிறது, எது ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்து பேசுவது தான் அவர்களுக்கு நல்லம், எங்களுக்கு நல்லம், ஈழத்தமிழர்களுக்கும். ஈழத்தின் மரியாதையை கெடுத்து, ஈகங்களுடைய மரியாதையை கெடுத்து, புலிகளுடைய மரியாதையை கெடுத்து இருக்கின்ற, அதாவது மிஞ்சி இருக்கின்ற பிரபாகரனுடைய மரியாதையும் கெடுக்கின்றவர்கள் இவர்கள் என்பது இவர்கள் காட்டுகின்றது பற்று அல்ல, பாசம் அல்ல. இவர்கள் விசுவாசிகள் அல்ல, நிச்சயமாக இவர்கள் விசமிகள். இவர்கள் தங்களுடைய பிழைப்பிற்காக, தங்களுடைய உழைப்பிற்காக, தங்களுடைய தன்னலத்திற்காக, மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, மறைமுகமாக தங்களுடைய தலைவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இப்படி வீர வேடிக்கை, வீர வெடிகள், சரவடிகள் செய்வது தயவு செய்து இவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் இப்படியானவர்கள் அழிக்கப்படுவார்கள், மக்களால் கூட அழிக்கப்படுவார்கள், தங்களால் தங்களுடைய வாயால் அவர்களே அழிந்து. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு சிலரை பற்றி இப்படி பேசுகின்ற அர்ச்சுனாவாக இருக்கட்டும், சிறிதனாக இருக்கட்டும், இப்படி பேசுகின்றவர்களை பற்றி மக்கள் அசட்டைப்படுத்துவதே இல்லை, ஊடகங்கள் எடுத்து காட்டுவதே இல்லை. காரணம், இவர்களை புறந்தள்ளி விட்டார்கள். இவர்கள் காணிலே சாக்கடையிலே போடப்பட்ட இவர்களுடைய இந்த செயற்பாடுகளை நாங்கள் தூக்கி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு கவலை, ஒரு ஈழத்தமிழராக இருந்து ஈழத்தமிழ் முகவரியோடு ஈழத்தமிழர்களுடைய பிரதிநிதியாக போனேன் என்று பேசிவிட்டு அதன் பிற்பாடு மரியாதை இல்லாமல் தொலைக்காட்சிகளிலேயும், அதாவது ஒரு தொலைக்காட்சியில் பேசக்கூடாத விடயங்கள், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகின்ற ஒரு கேடுகட்ட அந்த வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து ஈழத்தமிழர்களுடைய மரியாதையும் கெடுத்து, ஒற்றுமையையும் கெடுத்து, தனக்கு ஒரு இழிவான பெயரை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம், அர்ச்சுனாக இருக்கட்டும், வாய்சனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் பிற நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது தயவு செய்து ஈழத்தமிழருடைய மரியாதை, நீங்கள் ஒரு ஈழத்தமிழர்கள், அதனால் ஈழத்தமிழருடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காக சற்று அடக்கி வாசித்து உங்களுடைய விடயத்தில் ஈழத்தமிழர்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் செய்வது சால் சிறந்ததாக இருக்கும் என்று லங்காபோர் ஊடகம் ஒரு சிறிய ஒரு அறிவுரையை வழங்குகின்றது. இதனால் நீங்கள் அழைத்து சென்றவர்களும் மற்றவர்களினால் ஏளனப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களே தவிர வாழ்த்தப்படவில்லை என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களை யாராவது இந்த செயலில் வாழ்த்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய பாணியிலே, உங்களுடைய அந்த தரத்திலே இருப்பவர்களாக இருப்பார்கள் தவிர நிச்சயமாக ஒரு யதார்த்தமாக ஒரு ஈழத்தமிழ் பற்றாளர்களாக, ஒரு ஈழத்தமிழ் தொண்டர்களாக இருக்க இயலாது என்பதை தானித்தரமாக லங்காபோர் ஊடகம் குறித்து கொள்ள விரும்புகின்றது. நன்றி, வணக்கம். இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.